ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது புளிக்காய்ச்சல். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுறேன். இன்னொரு தடவை இன்னும் நிறைய டைப்ஸில் பண்ணலாம். அதை இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு எங்கள் அம்மா என்ன மெத்தடில் பண்ணுவாங்களோ அந்த மெத்தடில் நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லா கோவில் புளியோதரை மாதிரி நல்லா இருக்கும். இது 100 கிராம் புளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 25 மிளகாயை இது பண்ணி ரெண்டாக உடச்சி வச்சுட்டுருக்கேன். ஏன்னா நான் காரம் இதுதான், வேறு எந்த காரமும் நம்ம போட போகிறதில்ல. அதுக்கப்புறம் புளி நல்லா ஒரு 2.5 டம்ளர் வந்தது எனக்கு. நமக்கு சும்மா மீடியம் டம்ளரில் காஃபி குடிப்போம் இல்லையா, அதில் அதை நல்லா கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், மீடியமில் நல்லா கரைச்சி கல்லெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் இருக்கும், அதில் குச்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, எண்ணெய் 100லேருந்து 150 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மஞ்சப்பொடி, அப்புறம் வெந்தயப்பொடி. வெந்தயத்தை என்ன பண்ணுங்க, நல்லா வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்து கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வச்சுக்கலாம். இது நிறையா அதுக்கு நம்ம போடலாம். ஒரு வானம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த நல்லெண்ணெய் விட்டுட்டு, நான் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இது கலரும் போது வெளியில் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 1 பை 1 எல்லா ஐட்டமும் போடணும். பெருங்காயம் அதில் லிஸ்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே கொஞ்சம் எல்லோரும் சேனல் வியூஸ் பார்க்குறேன். பட் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கடுகுன்னு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் அடுப்பை வேணால் சிம்மில் வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, பெருங்காயம், இதெல்லாம் கொஞ்சம் சவந்துட்டு இருக்கும்போதே வேர்க்கடலையே போட்டுருங்கோ. கடைசியாக கொஞ்சம் மிளகா போடணும். ஆனால் மிளகா கொஞ்சம் நல்லா செவக்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போய் அதில் நல்லா இறங்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். வறுபட்ட உடனே மிளகாயை போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. செவந்து கொடுத்து இப்போ கிள்ளி வச்சுருக்க அந்த ஒரு 25 மிளகா சொன்னேன் இல்லையா, அந்த மிளகாயை இதில் சேர்த்துருங்க. மிளகா நல்லா சவக்கணும். நல்லா இதுவாகி ஒரு கருப்பு கலரில் வரும். கொஞ்சம் அது வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகா வத்தலும் நல்லா வறுப்பட்ட பிறகு அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை விட்டுடலாம். அதில் கருவேப்பிலையை போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி ஜலத்தை இதில் சேர்த்துருங்க. இது
இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பெரிய பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் மீடியம் இதில் வச்சுக்கலாம் நீங்கள். இல்லை ரொம்ப சின்ன பாத்திரமாக வச்சுருந்தீங்கன்னா அது சிம்மில் தான் வச்சு பண்ணணும், ஏன்னா தெரிக்கும் வெளியில். இப்போ வந்து உப்பு போட்டுவிட்டேன், அது நல்லா கொதிச்சுன்னு கொதிக்கட்டும். உங்களுக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெய் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் முதல்ல கொஞ்சம் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஆயிலை விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக விடும்போது நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதோட நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். கடைசியில் வெல்லம் போடணும். புளிக்காய்ச்சல் வந்து ஒரு 20 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியானா போதும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாதம் பிரியுது கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு தனியாக வரும். இன்னும் கொஞ்சம் இன்னும் 5 நிமிஷம் வச்சுட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த வெந்தயப்பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயப்பொடி அதில் சேர்த்துருங்க. அப்புறம் கொஞ்சம் வெல்லம். அவ்வளோதான். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆனால் இது ரெடி ஆகிடும். நம்மளோட சுவையான புளிக்காய்ச்சல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.